குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு சில ராசிகளில் இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த வருஷம் சனி பெயர்ச்சி மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. அப்போ என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு ராசியில் ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும். உதாரணமாக சனி 2.5 ஆண்டு காலம், குரு 1 வருட காலம், ராகு கேது 1.5 வருட காலம். அது சில நாட்களில் வக்ரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும். அது மாதிரி சனி 2.25 to 2.5 வருஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மற்ற கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும். அது எப்படி அப்படின்னாக்கா, மாத கிரகங்களா சில 45 நாள் 30 நாள் அந்த மாதிரி பண்ணும்போது அதனோட இம்பேக்ட் நம்ம சுய ஜாதகத்தில் அதிகமாக பிரதிபலிக்காது. இப்போ இந்த மாதிரி லாங் டேர்மில் பண்ணும்போது, இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறது 1.5 years 1 year 2.5 years அப்படிங்கும்போது அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குது, நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பேக்டாக அது இருக்கும். அதனால தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியமாக கருதப்படுது. ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி, நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துலையும் அந்த இம்பேக்ட் இதில் அதிகமாக காணப்படுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பேர் போனவங்க கன்னிராசி. ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி நம்ம ரிஷபத்தை டினோட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது கன்னிராசி. அதே மாதிரி ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு. புதுசாக ஒன்று கற்றுக்கணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கற்றுக்கிட்டு போகிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். கற்றல் கற்பித்தல் இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு பியூட்டியாக இருக்கணும், நம்ம நல்லா நம்மளை ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாங்க அவங்க. நம்மளை நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி அழகுபடுத்திக்கிறது, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும், நல்ல தரமான கண்ணை உறுத்தாத ஆடைகளை அணிஞ்சுக்கணும், நம்மளை பார்த்தோன்னே ஒரு கௌரவமாக நம்மளை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல கன்னிராசிக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. யூனிக்காக ஒரு வேலை ஒரு இடத்துல நடந்திருக்கு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த வேலை அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்லலாம், அது கன்னிராசிக்காரங்க பண்ண வேலை அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த வேலை இவங்களால முடிக்க முடியும்னு நினச்சி நம்ம ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், அந்த வேலை இது கன்னிராசிக்காரங்க பண்ணியிருக்காங்க. அடுத்ததுக்கு வேலையே இருக்காது. நம்ம இந்த சிங்கம் படத்துல ஒரு காமெடி சீன் வரும் இல்லையா, விவேக் போயிட்டு வருவாரு, சூர்யா ஒரே காலில் எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிடுவாங்கங்கிற மாதிரி. அந்த விஷயம் கன்னிராசிக்கு அக்யூரேட்டா பொருந்தும். ஒரு பொறுப்பு, ஒரு வேலை அப்படின்னு எடுத்துட்டா அந்த இடத்துல நூக்கன் கார்னர் 0 to 100 எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க ப்ராப்பரா பண்ணி முடிச்சிருவாங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு சனி பகவான் 7th ஹவுஸுக்கு வராரு. கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி 7th ஹவுஸ் தான் உங்க கலத்திர ஸ்தானம். அந்த இடத்துலையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். உங்க ஸ்பவுஸ், உங்க பார்ட்னர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்தானத்துக்கு அவர் வரும்போது இங்கெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வை பலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, 9th ஹவுஸ், 1st ஹவுஸ், 4th ஹவுஸ் மூணையும் அவர் பார்க்குறாரு. உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்களோட ராசியை பார்ப்பாரு, உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, அதாவது சுகபோக ஸ்தானத்தை பார்ப்பாரு. 7th ஹவுஸ்லேருந்து இத்தனையும் அவர் பார்க்கும்போது ஒரு நல்ல டைம் பீரியடாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1st ஹவுஸை பார்க்கும்போது அதுவும் கண்டக சனிங்கிறதே கொஞ்சம் ஒரு மிஸ்ஹேண்ட்லிங்,
ஒரு தவறா நம்ம ஒரு நல்லதுன்னு நினைச்சு நம்ம போவோம், அது தப்பா முடிஞ்சிரும். அந்த மாதிரியான விஷயங்களை அதை ஆக்டிவேட் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது நீங்க புதுசா எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க. இப்ப எப்படி நம்ம சொல்றோம் அஷ்டமஸ்தானத்துக்கு சொல்றோமோ அதே தான் கண்டகஸ்தானத்துக்கும். ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணுங்க. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா ஒரு வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை பிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால முன்னேற முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்திரஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது ஏதோ ஒன்று கொடுக்கும்போது நம்ம அதை கிராப் பண்ணி அதுல இருந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ வேலையே இல்லை, இப்போ எனக்கு ஏதோ ஒன்று வருதுனாக்கா ஓகே, 10,000க்கு வந்தாலும் போங்க, 1,00,000க்கு வந்தாலும் போங்க. உங்க தகுதிக்கு அது கம்மியா தெரியலாம். பட் நீங்க அதை பண்ணும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குரோத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க 4th ஹவுஸை பார்க்கும்போது ஒரு ஸ்திரத்தன்மை, சுகபோகம், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கும்போது அதற்கான வழிவகைகளை கண்டிப்பா செய்வாரு. ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கும்போது அதையும் கண்டிப்பா செய்வாரு. அந்த இடத்துல நீங்க அதை சாதக பாதகங்களை ஆராய்ஞ்சிக்கணும். அதுல வில்லங்கங்கள் இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுப்பாரு. அந்த இடத்துல அவர் கண்டக சனியாவும் அவர் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்டா ஒரு மிஸ்டேக்னால கை நழுவி போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டைம் பீரியட்ல நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்க கவனம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், நியூவான பார்ட்னர்ஸ் வருவாங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல பிளானர், ஒரு நல்ல எஃபிஷியன்டான ஒர்க்கர் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. உங்க பிஸ்னஸா இருக்கட்டும், இல்லை உங்க ப்ராஜெக்டா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் வர ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். தப்பான விஷயத்த சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதோட நெகட்டிவ் இம்பேக்டை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நிதானமா செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது நீங்க ஒரு ஆன்மீக பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட்ட மேற்படிப்பு படிக்கிறீங்க, ஒரு பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கைட்ஸ் கிடைப்பாங்க. 7ம் 9ம் இன்டர் கனெக்ட் ஆகும்போது பார்த்தா அந்த பிஹெச்டி படிக்கிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸுக்கெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல கைடு அமைவாங்க. இது வரைக்கும் இருக்கிற கைடு சப்போர்ட்டிவா இல்லை, ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இந்த ஸ்தானத்துக்கு மாறும்போது கண்டிப்பா அவங்களே உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து அந்த தீசிஸை சப்மிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் எதுவும் டிகிரி முடிக்க முடியல, மேற்படிப்புக்கு முடிக்க முடியாம தடுமாற்றமா இருந்தது அப்படிங்கிற காலங்கள் இருந்ததுன்னா இந்த பீரியட்ல அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வெளியில வந்துருவீங்க. அப்புறம் உங்களுடைய வெளிநாடு எதுவும் போகணும் பண்ணணும் அப்படின்னாக்கா கம்யூனிகேஷன்ஸ் அதுல கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல நல்ல ஏஜென்சிஸ் மூலமாவோ இல்லை நல்ல நல்ல கைட்ஸ் மூலமாவோ உங்களுக்கு வேறு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ போகும்போது அதுவும் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துலலாம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதெல்லாம் தான் கிடைக்குதே, நம்மளே தேடாமையே கிடைக்குதே அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா டீல் பண்ணிடாதீங்க எந்த விஷயத்தையும். ஏன்னா நமக்கு 7th ஹவுஸ்ல வரும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பா நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கணும். மற்றபடி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தாக்கா துர்கா தேவி. ராகுகால நேரத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகுகால நேரத்துல துர்கா தேவியை வழிபடுங்க. உங்களால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டிலையே ஒரு விளக்கேத்துங்க. ராகுகால நேரத்துல வீட்டுல விளக்கேத்துறதே விசேஷம். கன்னிராசின்னு இல்லை, எல்லாருமே வீட்டுல ராகுகால நேரத்துல விளக்கேத்துனீங்கனாலே நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். வீட்டுல சுபீக்ஷங்கள் கிடைக்கும். எஸ்பெஷலி கன்னிராசிக்காரங்க துர்காதேவி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு, இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கும்போது அதற்கான பலாபலன்களை கண்டிப்பா ஃபுல்ஃபில்டா ஃப்ரூட்ஃபுல்லா நீங்க அனுபவிச்சுக்க முடியும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்கா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.